எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறாரு, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காரு, வண்டியில் காரில் போயிட்டு இருக்காரு. சின்ன சின்ன வயசு பசங்க மாடு மேய்ச்சிருக்காங்க. இவர் முதலமைச்சர் காமராஜ்னு தெரியாது. காரை விட்டு இறங்கி அந்த பயலுகளை கூப்பிட்டு, ஏன் இப்படி, எதுக்கு இப்படி படிக்காம மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்கள ஏன் அப்படின்னு. படிக்க போனால் சோறு யார் போடுவாங்க, ஒப்பனா போடுவான்ட்டான். படிக்க போனால் சோறு யார் போடுவாங்க, ஒப்பனா போடுவான்ட்டான். அவர் காமராஜ்னு தெரியாது, அவனுக்கு முதலமைச்சர் அவர் தான் தெரியாது. அந்த கேள்வியில் உக்கி போனான் கிழவன். சரிடா என்னடான்னு வந்தா அப்படி. அப்புறம் ஒரு தடவை போறாரு, சுதந்திரத்துக்கு கொடியேற்று போகும்போது வரிசையில் என்ன உள்ள மயங்கி விழுந்துட்டான். எவன் தான் தூக்கி பாருனா சாப்பிடா வந்துட்டான். ஏன் சாப்பிடல, வீட்டில் சாப்பாடு இல்லை. பசியோடு இருந்தா பிள்ளைக்கு பாடம் மண்டையில் ஏறுமா, ஒரு வேளை சோறாவது போட்டு நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம்ட்டு மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது கேளு காசு இல்லை. நேற்று சுந்தரவடிவேலு கல்வித்துறை செயலாளர் ஐயாவோட, ஐயா அவ்வளோலாம் முடியாதியா, காசு இல்லை, இருக்கிறவரை போடுங்கண்ணே, இருக்கிறவரை போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் மடியேந்தி என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாறேன், எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். பிச்சை புகினும் கற்கை நன்றே நான் போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சிடணும். படிக்க வச்சா என் பிள்ளைய நாட்டை காப்பாற்றிடுவான்னார்ல, அவன் தலைவன். அந்த தலைவனின் பேரன் கேட்கிறேன், ஒரே ஒரு தடவை என்னை ஜெயிக்க வச்சுப்பாரு, ஒரே ஒரு தடவை. என் பிள்ளைகள் எல்லாருமே திறமைசாலி. 40 பேரும் ஆக சிறந்த ஆற்றலாளர்கள். எவ்வளவுதான் திறமையும் தகுதியும் இருந்தாலும் என் அன்பு மக்களே, வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். ஒரு வாய்ப்பு கொடுங்கள். எங்கள் திறமை எங்கள் தகுதி என்னவென்று சோதித்து பாருங்கள். யாரும் இங்கே புதியவர்கள் இல்லையே, எல்லாம் பல முறை வென்றவர்கள். பாரதிய ஜனதா ஆண்டாச்சு போட்டாச்சு, காங்கிரஸ் போட்டாச்சு, திமுக போட்டாச்சு, ரெட்டாள போட்டாச்சு, மைக்கு ஒரு தடவை போட்டுத்தான் பார்ப்போமே. நீ வேணா கவனி, இந்த வலையொலிய தெர என்னை மட்டுமே எல்லாரும் திட்டுறான காரணம் என்ன கண்டுபிடிய. என்னை ஏன் திட்டுறேன்? எனக்கு 10 ஆண்டு கால ஆட்சியை கொடுத்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்து வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடிச்சு 5-6 பொண்டாட்டி கட்டி அத்தனைக்கும் பிள்ளைய பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவியை கொடுத்து அப்படி ஏதாவது பண்ணனா எதுக்கு திட்டுற? இல்லை ஊழல் லஞ்சம் பெற்றனா? இல்லை நோட்டுக்கும் சீட்டுக்கும் முட்டிக்கால் போட்டு அவன்கிட்ட போய் நின்னா? 500 கோடி 1000 கோடி பேரம் பேசும்போது எந்திரிச்சு தெருக்கோடியிலோட நான் நின்றுக்கிறேன். வரலைன்னு எந்திரிச்சு வந்த ஒரு ஆண்மகனை சொல்லு பார்ப்போம். என்னை ஏன் திட்டுற? ஏன்? நீ செய்த தவறுகளை எல்லாம் நான் வந்தா சரி செய்வேன், நீ எவனும் தப்பிக்க முடியாது. அதனால திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் கிள்றத மாதிரி கிள்ளுவேன், நீ அழுகிறத மாதிரி அழுகணும், சரியா? இவன் இங்கே சொல்லுவான், நீ திரிச்ச தெரியாதா, பொழப்பு தெரியாது. எங்கள் ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், திண்ணையில் 2 அத்தை, 2 பேருமே எனக்கு அத்தை தான். 2 பேரும் சண்டை போடுவாங்க. எப்படி அடி, அறுத்த கைக்கு கை வழங்கி சுண்ணாம்பு தர மாட்டா, வாங்கி குடிச்ச சிரிக்கி எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிருச்சுன்னு என்ன பேசுறா பாரு அப்படின்னு இந்த அத்தை சம்பா விளைஞ்சு சாஞ்சு கிடக்கு, உம்பார் இல்லாமல் ஊர்க்குருவி திங்குது, நான் தான் வீட்டில் சட்டி அந்த சம்பளத்தை போட்டு நிற்கிறேன்னா அப்படின்னு இந்த ஐத்த. நீ பொழப்பு தெரியாதா, நீ திரிச்ச தெரியாதா, இவ அடிய ஒன்னே தெரியாதாடி, இவனை தெரியாதாடி. இந்த சண்டையை தான் 50 வருஷமா திமுக அதிமுக தெருவில் போடுது. எப்படி போடுது? இந்த டிவியை திறந்தீன்னு வச்சுக்க, அதிமுக செஞ்ச ஊழல், அடிச்ச கொள்ளை, வாங்கிய கமிஷன். இவன் திமுக அடிச்ச கொள்ளை, வாங்கிய கமிஷன். 2 பேரும் இந்த ஒரு இடத்துல உண்மை பேசுறாங்க. மாறி மாறி இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும், இவன் செஞ்ச அக்கிரமத்தை இவனும். நம்ம இப்படியே பார்த்துட வேண்டியதான். வழியே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீர்கள். வழியாக உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களே வந்து வீதியில நின்று கத்துறமே. ஒரு தடவை பாதையை தேடாத உருவாக்கு. என் தலைமை பாதையை தேடாதரா, அங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க, பாதை இறங்கி நடடா. அதுவே பாதை இறங்கி நடந்துட்டேன். என்ன யாரு? எங்க அப்பன் முதலமைச்சரா சொல்லு, இல்லை எங்க அப்பன் பெரிய அமைச்சரா? இல்ல, யாருனே தெரியாது உனக்கு. அந்த சாதாரண மகன் என்னைய பார்த்து எம்பிட்டு பயம். காரணம் நேர்மை உண்மை பயம். சரணடைய மாட்டான். 2 வருஷம் ஜெயில போட்டாலும் சிரிச்சுக்கிட்டே வருவான். என்ன வேணாலும் பயப்பட மாட்டான். அந்த பையன்
என்ன பயப்படுறதே இல்லையே சீமான். ஒன்றும் இல்லை, அதனால ஒரு பயம் இல்லை. நீ எல்லாத்துக்கும் ரைடு ஓட்டிய, இடி ரைடு, அமலாக்கத்துறை, வருமான வரி, எனக்கு மட்டும் என்ன ரைடு போட்ட? நீ ஒரு தடவை வருமான வரித்துறையை போட, அவன் தான் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போகணும், டீ வாங்கி கொடுத்துட்டு போகணும்.